ஐபிஎல் நம்ம சினிமா கத்துக்கிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சினிமா கத்துக் கொடுத்த திரைப்படம் எனக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே வரேன். இந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடித்த பேர். நான் பிறந்ததுல இருந்தே என் காதுல சொல்லி சொல்லி எங்க அப்பா என்னை ஊட்டி வளர்த்த பெயர். அதனாலேயே எனக்கு அந்த இயக்குனர் மேல ஒரு பெரிய அன்பு. திரு கருணாநிதி அவர்கள். அதனால கூடுதல் பொறுப்பும் உண்டு. பேருக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பிரமாதமான ஒரு அரசியல் ஒன்று பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஒர்க் அவுட், ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் கருணாநிதி சாருக்கு தெரியாத ஒரு உண்மையை இங்கே தான் சொல்லணும். அதனால நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொல்லலை. இந்த கதை அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி சகோதரன் சுரேஷ் என்கிட்ட சொல்றாரு. அது யாருன்னே தெரியல, திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ள வராரு, உங்களை சந்திக்கணும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல, என்கிட்ட ஒரு கதை இருக்கு அப்படிங்கிறாரு. என்னடா சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் ஒரு கதை சொல்றாரு. சரி கேட்டு பார்ப்போமேன்னு கேட்டா ரொம்ப ரொம்ப இன்டென்ஷனான ஒரு கதையா இருந்தது. ஏய் சீக்கிரமே படமாயிருமையா, அது நல்ல படமாகக்கூடிய கதை, நீங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்களான்னு கேட்டேன். இல்ல, எனக்கு கதை சொல்ல தெரியும், நான் இயக்குனர்லாம் கிடையாது, இதை வேற யாரோ பண்ண போறாங்க அப்படின்னு 2 வருஷம் கழிச்சு அதே கதையை திரு கருணாநிதி அவர்கள் படமா பண்றாரு. நான் அங்கேதான் திரும்ப சுரேஷை மீட் பண்றேன்.